குட் ஈவினிங். நாம இன்னைக்கு இந்த வெபினார் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீட்பேக் செஷன் மாதிரி. ஏன் அப்படின்னா நமக்கு இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 100 டேஸ் கிட்ட ஆகிருச்சு. இந்த 100 டேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்களை கிராஸ் பண்ணி வந்துட்டோம். இப்போ மார்க்கெட் இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ல போகும்போதும் பார்த்தோம், டிக்ரீசிங் ட்ரெண்ட்ல போகும்போதும் பார்த்தோம், கன்சாலிடேஷன்ஸ் எடுக்கும் போதும் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் நம்ம கிராஸ் பண்ணி வந்துட்டோம். ஸோ கொஞ்சம் பேர் இன்னும் ஜாயின் பண்ண வேண்டியிருக்கு. அவங்க ஜாயின் பண்ணட்டும், நம்ம அதுக்கு வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே. ஸோ இந்த 100 டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 100 டேஸ் ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்ஸை ஸ்ட்ராட்டஜி வைஸ் பெர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ட்டு நம்ம எடுத்துட்டு போறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இப்போ நம்மளுக்கு ஒரு ட்ரேட்ல எஸ்எல் ஹிட் ஆனாலும் அதை எப்படி நம்ம மறுபடியும் ரெக்கவர் பண்ணி கொண்டு வர்றது, அடுத்தது எந்தெந்த டைம் ஃப்ரேம்ல நம்ம எவ்வளவு எய்ம் பண்ணணும், அடுத்தது நம்மளுடைய ட்ரேடிங் சைக்காலஜியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய விஷயங்களை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்து என்ட்ரி எடுக்கிறது கூட நம்ம மேனுவலா எடுத்துடலாம். அடுத்து எக்ஸிட் ஆகுறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், சிஸ்டம் கிட்ட கொடுத்துட்டு அதுல எப்படி நம்ம டார்கெட் செட் பண்ணணும், முதல்ல டார்கெட் கம்ப்ளீட் ஆகிருச்சா இல்லையா அப்படிங்கிறத எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம செக் பண்ணி, அதாவது ட்ரை பண்ணி அதுல இருந்து ரிசல்ட்ஸும் நம்ம எடுத்திருக்கணும். கரெக்டா? ஸோ இதுல இருந்து ரிசல்ட் எடுத்ததையே காட்டிலும் நம்ம லேர்ன் பண்ண விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப 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 அதிகமாவே இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம இப்போ யூஸ் பண்றோம் அப்படின்னா அது ஒரு நாள் 2 நாள் நம்மளுக்கு அப்ளை ஆகுது அப்படின்னா அதுல ஏதோ ஒரு டிராபேக் இருக்கு அப்படின்னு அர்த்தம். பட் நாம ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம இதை ஒரு ஃப்ளோ, ஒரு ஆர்டர் வைஸ் நம்ம அதை அரேஞ்ச் பண்ணி எப்படி நம்ம ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருந்து ஒரு லோயர் டைம் ஃப்ரேம்க்கு பண்ணணும், அடுத்து எப்படி நம்மளுடைய ஓவரால் ட்ரெண்டை கண்டுபிடிக்கணும், ஸ்பெசிஃபிக்கா இன்னைக்கு இன்ட்ராடேல எப்படி மூவ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே ஒன் பை ஒன் பார்த்துருக்கோம். எஸ்எல் ஹிட் ஆனாலும் எப்படி பயப்படாம அந்த எஸ்எல்லை நம்ம ரெக்கவர் பண்றது, எப்படி பொறுமையா நம்ம ட்ரேட் பண்றது அப்படிங்கறது எல்லாத்தையும் இந்த 100 டேஸ்ல நிறையவே லேர்ன் பண்ணிருக்கிறோம். கரெக்டா? சோ இதுக்கான ஃபீட்பேக்கை நான் உங்ககிட்ட இருந்து கேட்கணும். ஏன் அப்படின்னா இதை நீங்களும் என் கூடவே சேர்ந்து லைவா அப்ளை பண்றீங்க. அடுத்து என்னென்ன டிராபேக்ஸ் இருக்குதோ அந்த டிராபேக்ஸை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்றது அப்படின்னு பார்த்து அதுக்கு ஓகே இந்த மாதிரியான ஒரு டிராபேக் இருக்கு, அப்ப நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் மட்டும் நம்மளுக்கு எஃபிஷியன்சி கொஞ்சம் அதிகமா இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் 2 ஹவர்ஸ் நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் பவர் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறமா நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறோம்னா அதை நம்ம எப்படி கொஞ்சம் ஸ்லைட்டா ஆல்டர் பண்ணி நம்மளுடைய டார்கெட் அண்ட் எஸ்எல்ல நம்ம வைக்கிறது அப்படிங்கறது எல்லாமே டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸோ இதுக்கான ஃபீட்பேக்கை நான் உங்ககிட்ட இருந்து கேட்கறது தான் பெஸ்டா இருக்கும். ஏன்னா நீங்க இதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ராட்டஜிஸை நீங்க எதுவுமே தெரிஞ்சுக்காம வந்தீங்க. இப்போ மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட் இப்படிதான் இருக்குது, கேண்டில் ஸ்டிக்ஸ் அனாலிசிஸ் நம்ம இப்படிதான் பண்ணணும், பிக் பிளேயர்ஸும் இதுக்குதான் ரெஸ்பான்ஸ் பண்றாங்க அப்படின்ட்டு ஏதோ ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கரெக்டா? ஸோ இதோடைய ஃபீட்பேக்கை நீங்க எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் பி குட். ஸோ ஒவ்வொருத்தரா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். மேம் செந்தில் கேக்குதுங்களா? சொல்லுங்க செந்தில் சார். கேக்குது. ஓகே. ஸோ ஒரு குட் திங் என்னன்னா அந்த 100 டே சேலஞ்சில் இனிஷியலாக நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஓகே. பட் ஒரு 1 மந்த் தான் என்னால் கண்டினியூ பண்ண முடியுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பர்சனல் இதனால அதை நான் பண்ண முடியல. ஸோ என்ன பண்ணியிருந்தேன்னா என்னோட கேபிட்டல் 3 lakhs வச்சுருந்தேன். ஸோ டார்கெட் ஆஃப் அந்த நம்ம 1% லைக் இருக்குங்களா, அந்த அதை பேஸ் பண்ணி நான் ஈவன் 1% சம்திங் நம்ம 10% வரும் இது நம்மளுக்கு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது கேபிட்டல் வைஸ். 10% கரெக்ட், 10% இல்லைங்களா. பட் நான் என்னோட டார்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 7 to 10 அந்த மாதிரி தான் வச்சிருந்தேன். ஒரு 1 மந்த் ஆக்சுவலி அந்த என்னால குமுலேட்டிவா பண்ண முடிஞ்சது. ஸோ என்னாச்சுன்னா எண்ட் ஆஃப் த மந்த்ல பார்த்தீங்கன்னா என்னுடைய கேபிட்டல் வந்து ஆல்மோஸ்ட் 4.5 lakhs to 5 lakhs சம்திங் இருந்தது. பிளஸ் வந்து 2 lakhs சம்திங் நான் வித்ட்ரா பண்ணிட்டேன். பட் அதுக்கு அப்புறம் ஜனவரி செகண்ட் வீக்ல இருந்து என்னால கண்டினியூ பண்ண முடியல. பட் ரீசெண்டா கொஞ்சம் மறுபடியும் பண்ணேன். பட் மைண்ட் கொஞ்சம் செட் ஆகல. ஸோ அதனால கொஞ்சம் இப்போதைக்கு நான் பிரேக் எடுத்திருக்கேன். பட் என்னன்னா ரூல் பேஸ்ட் நம்ம பண்ணும் போது ஸோ டெய்லியுமே நான் வந்து ஜேர்னல் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி வந்து இன்னைக்கான டார்கெட் என்ன, ஸோ இன்னைக்கு வந்து ஒரு
5 to 10% அப்படின்னா ஓகே. இன்கேஸ் லாஸ் ஆனாலுமே அந்த டே வந்து நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஓகே, இன்னைக்கு வந்து லாஸ் ஆயிருக்கு. ஸோ என்ன இருந்துச்சுன்னா எண்ட் ஆஃப் த திங் வந்து அந்த 1 மந்த்ங்கிறது ஒரு 2 to 3 days ஆர் 4 days எக்ஸ்டெண்ட் ஆயிருந்துச்சு. நம்ம டார்கெட் பிரகாரம் வந்து மேபி அந்த லாஸ் ஆன டேஸ் பிளஸ் வந்து அந்த லாஸ் பிளஸ் ரிகவரி டேஸ் அந்த மாதிரி போகும்போது எனக்கு வந்து ஒரு 4 to 5 days வந்து அடிஷ்னலா வந்துருந்துச்சு. பட் இனிஷியலா ஒரு 1 மந்த் வந்து என்னால ஐ கேன் ஏபிள் டு மேனேஜ். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா லேட்டரான் வந்து நம்ம கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இல்லைங்களா? கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆமா. ஆகும்போது அதோட சைக்காலஜி லெவல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆச்சு. பட் நான் ஸ்டாப் பண்ணதுக்கு ரீசன் அது இல்லை. பட் எனக்கு என்னோட பர்சனல் ஃபீல் என்ன ஆச்சுன்னா ஓகே, ஒரு 3 lakhs ஸ்டார்ட் பண்ணேன். பட் 5.5 lakhs அந்த மாதிரி கேபிட்டல் எண்ட் ஆஃப் த மந்த் வந்தது. ஒரு 2 lakhs பக்கமாவே நான் எடுத்துட்டேன். பேசிக்கலி என்னன்னா நான் போட்ட அமௌண்ட் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. பட் அதுக்கப்புறம் என்னன்னா நம்ம பொசிஷன் சைசிங் இருக்கு இல்லைங்களா? அந்த பொசிஷன் சைசிங் பண்றது அதுல கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. மேபி உங்ககிட்ட கேட்கலான்றது. பட் நான் அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 weeks 4 weeks பக்கமா நான் பண்ணல. பிப்ரவரி ஃபுல்லாவே நான் பண்ணல. ஸோ பொங்கல் டைம்லயுமே பண்ணல. ஸோ பட் எனக்கு அந்த ஒரு கிளாரிட்டி மேபி வந்து பொசிஷன் சைசிங் நீங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கிறீங்க. பட் மேபி வந்து ஸ்மாலர் அட்ஸ் ஓகே. பட் நான் கொஞ்சம் பிக் லாட்ஸ் இப்போ இன் கேஸ் வந்து நம்ம கேபிட்டல் வந்து 5 lakhs அந்த மாதிரி போதெல்லாம் வச்சுக்கோங்க. நாங்கள் அப்போ என்னோட டெய்லி டார்கெட் வந்து 10% அப்படிங்கிறப்போ 50,000 அந்த மாதிரி வந்துடும். ஸோ அப்போ என்னன்னா அந்த லாட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி போடுவோம். பட் பேக் டு பேக் வந்து 2 to 3 SL போச்சு அப்படின்னாலே நம்ம கேபிட்டல் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும் இல்லைங்களா? ஸோ அதை நம்ம எப்படி கொஞ்சம் டேக்கிள் பண்றது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நீங்க ஏதோ ஒரு அட்வைஸ் மாதிரி ஏதோ அதுக்கு ஒரு லிட்டில் மோர் கிளாரிஃபிகேஷன் செக்ஷன் மாதிரி இல்லை அந்த எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போட்டால் கொஞ்சம் பெஸ்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஸ்மால் கேபிட்டல் இருக்கும் போது ஸ்மால் மீன்ஸ் மேபி 3 lakhs வந்து நாட் அ ஸ்மால். பட் அதை வந்து என்னால் ஹேண்டில் பண்ண முடிஞ்சிருந்தது. பட் 5 lakhs போகும்போது கொஞ்சம் அடிஷ்னலா கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் மாதிரி இருந்தது. அந்த அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் லிட்டில் பிட் டிஃப்ரெண்டா இருந்தது. ஏன்னா இனிஷியல் ஒரு 1 month பாத்தீங்கன்னாலே வந்து 25,000 30,000 அந்த அந்த ஒரு இதுவே வந்துட்டு இருந்துச்சு. பாயிண்ட்ஸ் வைஸ் பார்க்கும்போது அப்படிதான் போயிட்டு இருந்தது. மறுபடியும் வந்து நெக்ஸ்ட் என்னன்னா சைக்காலஜிக்கலாவே அது வந்து பாயிண்ட் பிளஸ் அந்த அமௌண்ட்டும் வரும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ அதை எப்படி நம்ம பொசிஷன் சைசிங் பண்ணலாம். இப்போ என்னன்னா ஈவன் இப்போ வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் எடுக்கணும் இல்லைங்களா? 20 பாயிண்ட்ஸ் எடுத்தாலே நமக்கு வந்து 10% வந்து நம்ம டார்கெட் அச்சீவ்டு. அப்ப என்னன்னா இப்போ 20 பாயிண்ட்ஸ் 2 times வந்து SL ஹிட் ஆனா அது வந்து கேபிட்டல்ல இருந்து ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 20% அந்த மாதிரி போகுது இல்ல? அந்த கொஞ்சம் அமௌண்ட் கொஞ்சம் நாட் 20% ஆல்மோஸ்ட் 10 to 15% போகுது. அப்போ நம்ம சைக்காலஜிக்கல் லெவல் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது அப்படின்றது கொஞ்சம் ஒரு இது பண்ண பெஸ்டா இருக்கும். ஓகே. சோ இப்போ நீங்க வந்து நல்லாவே கொஞ்சம் மேனேஜ் பண்ணி எடுத்துட்டு வர ஆரம்பிச்சிட்டீங்க, கரெக்டா? சோ ஸ்ட்ரைக் பிரைஸ் செலக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரைக் பிரைஸ் நம்ம கரெக்டா செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய எஸ்எல் பாத்தீங்க அப்படின்னா கேபிட்டல்ல இருந்து கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 8 to 9% தான் நம்மளுக்கு வரும். சோ அதனாலதான் நான் உங்களுக்கு எக்ஸாக்டா எந்த பிரீமியம்ல எக்ஸாக்டா செலக்ட் பண்ணணும்ன்றதையும் நான் வந்து சொல்லியிருப்பேன். அடுத்தது இன்னொன்னு ஒண்ணு சொல்லியிருப்பேன். வரக்கூடிய ப்ராஃபிட்டை நம்ம 2ஆ ஸ்பிளிட் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னுட்டு. சோ உங்களுடைய பொசிஷன் சைஸை நீங்க கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரணும். அப்பதான் நீங்க வந்து உங்களுடைய மைண்ட் செட்டையும் நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டு வர முடியும். இப்ப 30K இருந்து 45K 50K 55K அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வர முடியும். இப்போ நீங்க ஒரே நாள்லயே பல்கா வித்ட்ரா பண்ணிட்டு மறுபடியும் பல்கா நீங்க ஒரு ஹியூஜ் 5 lakhsக்கு போகும்போது இட் வில் பி டிஃபிகல்ட். சோ நீங்க அதனாலதான் சொல்லிருப்பேன் எப்பவுமே நம்ம அமௌண்ட்டை பார்க்க கூடாது, பாயிண்ட்ஸை பார்க்கணும் அப்படின்னுட்டு. ஸோ 2 விஷயம் தான் இதுல ஒண்ணு இருக்குது. ஒண்ணு கரெக்டான ஸ்ட்ரைக் பிரைஸ சொன்ன பிரீமியம்ல தான் நம்ம கரெக்டா எடுக்கணும். இது ஒண்ணு. இன்னொன்னு ப்ராஃபிட்டை பார்க்க கூடாது, அமௌண்ட்டா பார்க்க கூடாது, பாயிண்ட்ஸா பார்க்கணும். அப்ப எவ்வளவு லாட் சைஸ் நம்ம கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனாலுமே அது நம்மளுக்கு வந்து சைக்காலஜிக்கலா அது அஃபெக்ட் ஆகாது. நம்ம ஸ்டில் அப்படியே அந்த கன்சிஸ்டன்சிலேயே அப்படியே போயிட்டே இருக்கலாம். இந்த 2 விஷயத்த மட்டும் தான் நம்ம இதுல வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு டெய்லி அனாலிசிஸ் அப்லோட் பண்ணேன் பாத்தீங்களா? அதுலயே அந்த கால்குலேஷன்ஸை போட்டு நான் உங்களுக்கு என்ன கொஞ்சம் டீடைல்டா நாளைக்கு லீவ் நம்மளுக்கு வெனஸ்டே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே ஓகே. அதர் தென் தட் ஓகே தான். எனக்கு இதுக்கு முன்னாடி ஹேண்டில் பண்ணதுக்கும் இப்போ ஹேண்டில் பண்ணதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே. Thank you, sir, for your feedback.
நெக்ஸ்ட் வேற யாராவது ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா? குட் ஈவினிங் சிஸ்டர், நான் பிரகாஷ் பேசுகிறேன். நான் இப்போ சொல்லுங்க தான் பிரகாஷ் சார். ரீசெண்டாக குட் ஒரு ஈவினிங். 1 வீக் அதான் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஓகே. எனக்கு இப்போ லைக் சடனாக நீங்கள் வந்து செல் என்ட்ரி ட்ரிகர்ட் அப்படிங்கிறது வந்து எனக்கு லைக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இட்ஸ் டேக்கிங் டைம் அப்படி தான் ஃபீல் ஆகுது. பட் மற்றபடி ப்ரிடிக்ஷன்ஸ் அந்த டார்கெட் லெவல் ஹிட் ஆகுறது எல்லாமே ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அது நான் இன்னும் கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணி நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுறப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வருங்கிறது ஒரு ஃபீல் இருக்குது. மற்றபடி எல்லாமே ஓகே. பட் அதை தாண்டி ஒரே ஒரு டவுட். இப்போ இப்போ எந்த இண்டிகேட்டர்ஸும் நீங்கள் போடுங்க இந்த இந்த சார்ட்டில். இன்கேஸ் இப்போ லைவ்ல வரப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன இண்டிகேட்டர்ஸ், ஒவ்வொரு இண்டிகேட்டரை பார்த்து எங்கே சப்போர்ட் இருக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்து வச்சுக்கணுமா, இல்லை எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்கு. லைக் இப்போ டெய்லி சிபிஆர் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறதா, இல்லை ப்ரீவியஸ் டே ஹை லோ, வீக்லி சப்போர்ட், இயர்லி சிபிஆர், அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ ஒரு ஒரு இன்ட்ராடே அப்படின்னு வரப்ப நான் ஒரு கால் எடுக்கிறப்ப இப்போ என்னோட அனாலிசிஸும் இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நான் என்னென்ன ஹை ப்ரியாரிட்டி வந்து ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர்ஸ் அதை பார்த்துட்டு எடுக்கிறது பெட்டரா இருக்குங்கிறது ஒரு டவுட் இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் டு லோயர் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்க வந்து ஜாயின் பண்ணி ஒரு 10 to 15 days ஆகுதா, என்னமோ ஒரு 1 month ஆகும் உங்களுடைய மைண்ட்ல எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ரெஜிஸ்டர் ஆகுறதுக்கு. ஏன் அப்படின்னா இப்பதான் நீங்க ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ உடனே வந்து நம்ம வந்து மந்த்லி வீக்லி இப்படி ஹையர் டைம் ஃப்ரேம் போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ பார்க்க இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டே உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்குக்கும் இப்போ ஒரு 10 to 15 days நீங்க சொல்றீங்க ஓகே இயர்லி இப்படி இருக்கு, மந்த்லி இப்படி இருக்கு, வீக்லி இப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இப்பவே நீங்க கொஞ்சம் ஒரு லெவலுக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டீங்க. இன்னும் ஒரு 10 days ஆகும்போது உங்களுக்கு நல்லாவே ஒரு கிளாரிட்டி வந்துடும். அப்போ அதை நீங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து டெய்லிக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அட் த சேம் டைம் நம்ம ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட், எலியட் வேவ் கான்செப்ட், இது எல்லாத்தையுமே சர்டன் டைம் பீரியட் இருக்கு, அதையுமே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, வரக்கூடிய அப்கமிங் செஷன்ஸ்ல உங்களுக்கு வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் எந்த டைம் பீரியட்ல எதை பார்க்கணும் அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் அப்படிங்கறத வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ ஃபார் யர் ஃபீட்பேக் சார். நெக்ஸ்ட் வேற யாராவது ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா? மேம் கிரி பேசுகிறேன் மேம். குட் ஈவினிங் கிரி சார். மேம் டெக்னிக்கலாக நீங்கள் சொல்லி கொடுத்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு மேம். அதில் எந்த டவுட்ஸும் இல்லை. ஏன்னா அப்பப்போ இருந்து நான் உங்ககிட்ட கேட்டுருவேன். அந்த சைக்காலஜி தான் நான் கொஞ்சம் போன மாதத்துக்கு இந்த மாதம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி தெரியுது. ஏன்னா ப்ரீவியஸ்லாம் எஸ்எல் ஹிட் ஆச்சுன்னா என்னால் அது தாங்கிக்கவே முடியாது. அது வந்து நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ரிவென்ஸ் ட்ரேடிங்கு இல்லைன்னா வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ்னா வந்து நல்ல ட்ரேடில் தான் என்ட்ரி ஆயிருப்பேன். ஆனால் வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்தோடனே எக்ஸிட் ஆயிடுவேன். ஸோ எனக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 பாயிண்ட்ஸாவது கிடைச்சதே அந்த மாதிரி. பட் அந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கும். அதில் போன மாதத்தை விட இந்த மாதம் கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு 40 பாயிண்ட்ஸ் எஸ்எல் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 60 பாயிண்ட்ஸாவது நம்மளுக்கு திருப்பி ரெக்கவர் பண்ணுறதுக்கு மார்க்கெட் சான்ஸ் கொடுக்குது. நம்ம அது எப்படி அந்த சைக்காலஜி ப்ராப்பராக கொண்டு போகிறோங்கிறது தான் இருக்குது. அதுதான் மேம் நான் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் மேம். மற்றபடி டவுட்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. சோ டவுட்ஸ் ஏர்லி எக்ஸிட் ஆகிறது தான் ஸ்டார்டிங்ல கேட்டீங்க. ஏர்லி எக்ஸிட் ஆகிறது தான் மேம் எனக்கு அது பண்ண முடியல. சிஸ்டம் நீங்க சொல்றீங்க சிஸ்டம் கிட்ட கொடுத்துருங்கன்னு, நான் அதை ட்ரை பண்றேன் மேம். அதனால தான் உங்கள்கிட்ட அந்த 1 கிளிக் கூட கேட்டேன்ல. எஸ், அதை வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பெட்டர் நான் அந்த சிஸ்டம் வைஸ் நீங்க சொன்ன மாதிரி ப்ராப்பர் பண்ணேன்னா மேபி நல்ல ஒரு இதா இருக்கும். பட் ஆனால் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 70 days கம்ப்ளீட் ஆயிருக்கு. மேபி இந்த கோர்ஸ் வரலைன்னா நான் இந்த இந்த ஒரு ஃபீல்டில் இருந்திருக்கவே மாட்டேன். நான் என்கிட்ட கேபிட்டல் இருந்திருக்காது. பட் இந்த 70 days ரொம்ப குரூஷியலாக இருந்திருக்கு மேம். டெஃபினட்டாக இது ஒரு டேர்னிங் பாயிண்ட்ல சொல்லலாம். மேபி நான் என்ன இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. பட் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் நல்லாவே இருக்கு. ஓகே ஓகே. ஸோ இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போது எல்லாருமே எப்படி மைண்ட் செட்ல வருவீங்க அப்படின்னா என்னுடைய பழைய லாசஸ் எல்லாத்தையும் நான் ரெக்கவர் பண்ணணும், அதுவும் இமீடியட்டா பண்ணணும் அப்படின்ட்டு வருவீங்க. ஆனா கோர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ கன்சிஸ்டன்சியா எப்படி நம்ம அதை கொண்டு போறது,
ட்ரேடிங் சைக்காலஜியில ஃபியர் எப்படி போக்க வைக்கிறது, கிரீட் எப்படி போக்க வைக்கிறது, எப்படி சிஸ்டம் ஃபாலோ பண்றது, இந்த மாதிரி கரெக்டான விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய மைண்ட்ல இருந்து நான் பாஸ்ட் ஆக்டிவிட்டீஸை ரெக்கவர் பண்றதுக்காக வரேங்கிறது போயிட்டு ப்ரெசென்ட்ல நான் கன்சிஸ்டன்சியை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்க ப்ரெசென்ட்ல நீங்க வந்து அதை வந்து ப்ராஃபிட்டா மாத்தணும்னு நினைப்பீங்க. அப்போ உங்களுடைய பாஸ்ட் நெகட்டிவ் லாஸஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு சைட்ல உங்களுக்கு வந்து ரெக்கவர் ஆகிக்கிட்டே இருக்கும். மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து இந்த ஒரு 15 சாப்டர்ஸ்லயே என்னுடைய டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிடுமா, எனக்கு எல்லாமே புரிஞ்சிடுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கேட்டவங்க எல்லாருமே டவுட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1 வீக் உட்காந்து பார்ப்பாங்க. 1 வீக்லயே அவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா கிளாரிஃபை ஆகிடும். ஏன்னா நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஸ்டெப் பை ஸ்டெப் ரொம்பவே ஈவன் டைம் பேசிஸ்ல கூட உங்களுக்கு இந்த டைமிங்ல இதை பண்ணணும், நெக்ஸ்ட் இந்த டைமிங்ல இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அதுவும் 1 நாள் 2 நாள் இல்ல, டெய்லியுமே ரிப்பீட்டடா மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் கொடுத்தாலும் இன்க்ரீசிங் ட்ரெண்ட், டிக்ரீசிங் ட்ரெண்ட், சைட்வேஸ் எப்படி இருந்தாலும் ஒரே விஷயத்த நம்ம திரும்ப 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 டிஃப்ரெண்ட் மார்க்கெட் சினாரியோஸ்ல நம்ம அதை ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கலா அது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போயிட்டு நம்மளுக்கு அது ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ அதனாலதான் அவங்களுடைய ட்ரேடிங் சைக்காலஜி இம்ப்ரூவ் ஆகுறதுக்கான ரீசன். அண்ட் இன்னொரு விஷயம், கரெக்டான விஷயத்த கரெக்டான டைமிங்ல பெர்ஃபெக்டா வித் செல்ஃப் டிசிப்ளினோட பண்றதுனால தான் இந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதுல ஏதாவது ஒண்ணு லேக் ஆனா கூட உங்களுக்கு வந்து அடி வாங்கும். ஸோ இதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத வந்து ஒவ்வொன்றையுமே ஒவ்வொரு விஷயத்த நான் பார்த்து பார்த்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதனாலதான் ஒன் கிளிக் அப்ளிகேஷன் யூஸ் பண்ண சொன்னதுக்கான ரீசன். ஏன்னா யார் எப்ப என்ட்ரி எடுக்கிறீங்கன்னு தெரியாது, நம்மளுக்கு சைலண்ட் ட்ரிகர் ஆகிரும். பட் ஒரு சிலர் வந்து 5 மினிட்ஸ் கழிச்சு எடுப்பீங்க, ஒரு சிலர் 2 மினிட்ஸ் கழிச்சு எடுப்பீங்க. அப்போ இந்த மாதிரியான டிஃபிகல்ட்டியை எப்படி நம்ம அவாய்ட் பண்றதுங்கிறதுக்காக தான் எக்ஸாக்டா அந்த ஒன் கிளிக் அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்மளுடைய டார்கெட் இன்கேஸ் ட்ரெயிலிங் எப்படி பண்ணணும், எந்த டைமிங்ல எவ்வளவு எய்ம் பண்ணணும், எந்த டைமிங்ல எவ்வளவு எய்ம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்ததுக்கான ரீசன். ஸோ டே டு டே நீங்க அதை யூஸ் பண்ண 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 உங்களுடைய ட்ரேடிங் சக்சஸ் கன்சிஸ்டன்டா கிராஜுவலா தான் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர ஒரே ஷார்ட்ல வந்து உங்களால வந்து உங்களுடைய கேபிட்டல் அமௌண்ட் டபுள் ட்ரிபிள் அப்படி ஆகிராது. இதுக்கு நீங்க வரும்போது வேணும்னா இந்த மாதிரியான மென்டாலிட்டியில வந்திருப்பீங்க. பட் கோர்ஸ் அட்டன் பண்ணி கன்சிஸ்டன்சி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சு நீங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு வரதுனால உங்களுடைய ரிசல்ட்டும் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இதுதான் ரீசன். ஸோ இதை வந்து நீங்க தேங்க்யூ. கன்சிஸ்டன்சியை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். ஓகே ஓகே. யா, தேங்க்யூ கிரி சார். நெக்ஸ்ட் வேற யாராவது ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா? ஹலோ மேம். யா, ஹலோ சார். மேம் வெற்றிவேல் மேம். வெற்றிவேல் சார். எஸ் கரெக்ட். யா, குட் ஈவினிங் சார். என்னோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி நான் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த கோர்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி நானும் எல்லாரும் மாதிரி தான், ஓகே வாங்கலாமா வேண்டாமா, வாங்கலாமா வேண்டாமா, ஏதாவது பண்ணிடுவாங்களோ, ஏமாத்திடுவாங்களோ, காசு போயிருமோ, இல்லை சரி நம்மளும் எவ்வளவோ இழந்துட்டோம், இதுலயும் கடைசியா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு நானும் உள்ள வந்து அதே மாதிரி மற்றவங்கள மாதிரி ஃபர்ஸ்ட்லாம் நமக்கு எங்க இருந்து ப்ரைஸ் ரிட்டர்ன் ஆகும், எப்படி போகுது, எப்படி மூவ் ஆகுதுன்றது ஒண்ணுமே தெரியாம இருந்துச்சு. நான் உள்ள வரும்போது இப்ப இங்கிருந்து தான் ப்ரைஸ் போகுது அப்படின்னு நான் நினைப்பேன். ஃபர்ஸ்ட்ல ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணி பார்த்தேன், அதுக்கப்புறம் எஸ்என்சி கான்செப்டுக்குள்ள போனேன், அதுலயும் ஃபெயிலு, அதுலயும் எதுவும் புரியல. அதுக்கப்புறம் இந்த சிபிஆர்ன்றத பத்தி தெரிய வந்துச்சு, பட் யாரு சொல்லி தராங்கன்னு அதுலயும் சர்ச் பண்ணேன், அதுவுமே அப்பவும் புரியல. பட் அதுக்கப்புறம் தான் உங்க கோர்ஸ் கண்ணில் பட்டுச்சு, சரி பர்ச்சேஸ் பண்ணுவோம். உங்க வீடியோஸ் இன்ஸ்டாகிராம்ல கொஞ்ச நாள் வாட்ச் பண்ணி ஃபாலோ பண்ணி கொஞ்ச நாள் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். சரி ஓகே, கொஞ்சம் இதுல இருந்து புரியுது. அதுக்கப்புறம் தான் நான் உங்ககிட்ட கோர்ஸே பர்ச்சேஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்பதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா எங்க இருந்து பிரைஸ் ரிட்டர்ன் ஆகுது, பிரைஸ் எது வரை போகும் அப்படின்றது ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. ஏன் பிரைஸ் இங்கிருந்து இங்க மூவ் ஆகுறாங்க அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வந்திருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க கொடுத்துருக்க ஸ்ட்ராட்டஜி நான் டெய்லி வந்துட்டு ஃபர்ஸ்ட் எல்லாமே நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். நான் அந்த ஸ்ட்ராட்டஜி படி தான் என்ட்ரி பண்ணுவேன், சும்மா ரேண்டமா போய் என்ட்ரி பண்றது இல்லை இப்பெல்லாம். ஓகே, இன்னைக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி H3 ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜியா இருக்கட்டும், இல்ல L3 ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜியா இருக்கட்டும், எனக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போறோம், இதில் நம்ம என்ட்ரி பண்றோன்றது எனக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுபடி தான் நான் என்ட்ரி பண்றேன். அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ரேண்டமா ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுவேன், ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுவேன். அப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ப்ரைஸே ஏறாது. நம்ம போற வழியில நம்ம கால் வாங்குறோம், அதே மாதிரி ப்ரைஸ் அப்ல மூவ் ஆகும், ஆனா ப்ரைஸே ஏறாது.
நானும் நிறைய வாட்டி இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஏன் நான் வாங்கியிருக்கேன், கரெக்டா என்ட்ரியும் பண்ணியிருக்கேன், ப்ரைஸும் மேல போகுது, பட் ஏன் நமக்கு காசு ப்ராஃபிட்டே வரலன்னு யோசிச்சிருக்கேன். அது பிகாஸ் நம்ம கரெக்டான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணணும். அதையும் நான் இப்போ கத்துக்கிட்டேன். அடுத்தது நம்ம டார்கெட் ஸ்டாப் லாஸ் நம்ம கரெக்டா என்ட்ரி பண்ணிடுறோம், அது நமக்கு டிசைரான மூவ்மெண்ட் கொடுக்குது, பட் நம்ம எங்க எக்ஸிட் ஆகணும், எங்க எங்க வந்துட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆச்சு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த டிஃபைன்ட் லெவல்ஸ் நமக்கு புரியுது. அடுத்து நமக்கு டிசிப்ளின். சும்மா ரேண்டமா போயிட்டு இங்க என்ட்ரி பண்றது அங்க என்ட்ரி பண்றதெல்லாம் பண்ணாம நமக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கிக்கிட்டோம். அடுத்தது இங்கதான் வந்து இவ்வளவுதான் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும், இவ்வளவுதான் நம்ம டார்கெட் வைக்கணும் அப்படின்ற ஒரு டிஃபைன்ட் லெவல்ஸ் நமக்கு தெரியும். இப்ப என்னால கிளியரா பண்ண முடியுது. என்னால அவ்வளவுதான் மேம். இதுதான் நான் இந்த ட்ரேடிங்ல கத்துக்கிட்டது. பட் இன்னும் இந்த எலியட் வேவ் கான்செப்ட் கொஞ்சம் புரியல. அதனால இது எந்த புல் பேக்கா இல்ல அப்படின்றது ஒன்று கண்டுபிடிக்க முடியல. அது இப்ப நான் கத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ சூன் ஐ கெட் த கிளாரிட்டி. நீங்க நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்க சார். உங்களுடைய நீங்க அதை அனலிசிஸ் பண்றீங்க பாத்தீங்களா. இப்போ நம்ம எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணணும், மார்க்கெட் ஏன் ரிவர்ஸ் ஆகுது, எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணும், எல்லாமே நான் உங்களுக்கு இந்த சொல்லி கொடுத்துருக்கேன். அதை நீங்க டே டு டே வந்து நல்லாவே அப்ளை பண்ணிட்டு வர்றீங்க. ஸோ இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. எலியட் வேவ் கான்செப்ட் உங்களுக்கு சீக்கிரமாவே புரியுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதை வந்து நம்ம ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி பார்க்கணும் வித் டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்ஸ். ஸோ அது வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இன்னும் டீட்டெயில்டா. வேற உங்களுக்கு நீங்க இது வரைக்கும் நீங்க சொன்னதுல பார்க்கும்போது நீங்க நல்லாவே கோர்ஸ் அப்சர்வ் பண்ணி கன்சிஸ்டன்சி அப்படியே டே டு டே வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வரீங்க. ஒன் மோர் திங், நான் எல்லா நாளும் ட்ரேட் பண்றது இல்ல. நான் சம்டைம்ஸ் ட்ரேட் எடுப்பேன், சம்டைம்ஸ் நான் பேப்பர் ட்ரேடிங் பண்றேன். எல்லா நாளும் நான் ட்ரேட் எடுக்கிறது இல்ல மேம். ஓகே, ட்ரேட் எடுக்காத டேஸ் கண்டிப்பா நான் வந்துட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணிடுவேன். குட். ஏன்னா இதுவும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இன்னைக்கு நான் ட்ரேட் எடுக்க போறது இல்லை அப்படின்ட்டு மார்க்கெட் வாட்ச் பண்ணாமலே நம்ம இருக்கக்கூடாது. ஸோ பேப்பர் ட்ரேடிங் பண்றதுமே இட் இஸ் ஒன் ஆஃப் த குட் திங் தான். இப்போ நம்ம மார்க்கெட்ல நான் சொல்லியிருக்கேன், எப்பவுமே ஒரு ட்ரேடை நம்ம ஃபுல்லா வச்சுட்டு இருக்க கூடாது அப்படின்ட்டு. ஒரு ட்ரேட்ல நம்மளுக்கு ஒரு வேவ் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். அடுத்தது பிரேக் எடுக்கணும். ஸோ என்ஜாய் த பிரேக். ஸோ பிரேக் எடுக்கும் போது தான் நம்மளுடைய பிரெயின் மறுபடியுமே நம்மளுடைய மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மார்க்கெட்டை ரீஅனலிசிஸ் பண்றதுக்கான சுச்சுவேஷனுக்குள்ளேயே வரும். ஸோ அதனாலதான் நான் வந்து பிரேக் மேண்டேட்டரி அப்படின்னு சொல்றேன். எஸ் மேம். தேங்க்யூ வெற்றிவேல் சார். அண்ட் உங்களுடைய கரியர் வந்து ட்ரேடிங்ல வந்து அப்படியே டே டு டே கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே வரும். தேங்க்யூ. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வேற யாராவது ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா? மேம் குட் ஈவினிங் மேம். பூங்குன்றன். குட் ஈவினிங் பொங்குன்றன் சார். மேம் ஆக்சுவலாக எல்லாரையும் போல தான் அந்த ட்ரேடிங் எனக்கும் லாஸ்ட்டில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் மேம் இதுக்கு முன்னாடி ஒரு கோர்ஸ் பண்ணேன். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியே வேற ஒருத்தவங்கள்ட்ட கோர்ஸ் பண்ணேன். பட் அவங்க நீங்கள் ஆரம்பத்தில் இந்த கோர்ஸில் சொல்லியிருந்த மாதிரி அதெல்லாம் வந்து லேட் இண்டிகேட்டர் தான், ரொம்ப லேட்டாக தான் அது வந்து இண்டிகேட்டர் வந்து எனக்கு வந்து இப்போ என்ட்ரி ட்ரிகர் ஆச்சு அப்படின்னு சொல்லி காட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ தான் நான் இன்ஸ்டாகிராமில் உங்கள் ஐடியா ஃபாலோ பண்ணி டெலிகிராம்லாம் ஃபாலோ பண்ணி கொஞ்ச நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் ஜாயின் பண்ணுவேன். இப்போ வந்து நான் வந்து இன்னும் ப்ராஃபிட்டில் வந்துட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து பேரலாக ஒர்க் பண்ணிட்டு சைடில் இது பண்ணுறதுனால என்னால் டெய்லியும் பண்ண முடியல. முக்கியமாக நான் எக்ஸ்பிரி ட்ரேடை அவாய்ட் பண்ணிடுறது. நான் அதில் தான் நான் அடி வாங்கினேன் பயங்கரமாக. ஸோ டியூஸ்டே தேர்ஸ்டே வந்து ஜஸ்ட்டு மார்க்கெட்டை வாட்ச் மட்டும் பண்ணுறது மேம். ஆனால் இப்போ கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்துருக்கு உங்கள் கோர்ஸ் இப்போ வந்தவொடனே. ஆனால் கான்ஃபிடென்ட் வந்தாலும் நான் இன்னும் அந்த டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டேல ட்ரை பண்ணுறது இல்லை. இன்னும் எனக்கு புரியாது என்னம்மா மேம் ஹலோ, உங்க வாய்ஸ் ஆக்சுவலி கட் ஆயிருச்சு, பிரேக் ஆயிருச்சு. ஹலோ ஏதோ மேம் கேக்குதா? புரியாததுன்னு சொன்னீங்க. வாய்ஸ் அந்த டைம்ல எக்ஸாக்டா பிரேக் ஆகிருச்சு. ஓகே மேம் சாரி. சாரி புரியாதுன்னா மேம் இப்போ டார்கெட்டை எப்படி ஃபைனல் பண்ணுறது? இது இன்னைக்கு காலைல ஒரு என்ட்ரி எடுத்தோன்னா அது எது வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் மேம் புரிய மாட்டேங்குது. ஆக்சுவலாக நான் என்ன பண்ணிடுறேன்னா ஒரு 20 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிட் ஆயிடுறேன் மேம். ட்ரைனிங் நம்ம வந்து இந்த ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணிட்டு வந்தாலுமே அது எனக்கு ஹிட் ஆகிடுது சீக்கிரமாக. ஒரு 20 பாயிண்ட்ஸில் ஹிட் ஆகிடுது. அதனால் வந்துட்டு நான் ஒரு மல்டிபிள் என்ட்ரிஸ் எடுக்கிற மாதிரி ஆகிடுது மேம். அதுதான் அந்த டார்கெட் தான் மேம். டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறது புரிய மாட்டேங்குது மேம். ஓகே, ஸோ டார்கெட்டுக்கு நம்ம வந்து ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை நான் உங்களுக்கு கோர்ஸ்ல நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்றேன். ஸோ உங்களுடைய பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா?
ஸோ இதை வந்து நான் ஓகே உங்களுக்கு டெய்லி அனாலிசிஸ் வீடியோல உங்களுக்கு வந்து இன்டெப்தா நான் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். ஓகே, ஸோ ஓகே இதை தவிர வேற ஏதாவது இருக்கு அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப்ல ஆஸ் யூஷுவல் நீங்க டவுட்ஸ் கேட்கும் போது கேட்குற மாதிரியே நீங்க மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஓகே மேம் தேங்க்யூ. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் வேற யாராவது ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா? குட் ஈவினிங் மேம். குட் வெங்கடேஷ். ஈவினிங் வெங்கடேஷ் சார். நான் வந்து ஆக்சுவலாக இப்போ ஒரு 4 months தான் ட்ரேடிங் பண்ணுறேன். ஸ்டார்டிங் ஓகே லாஸ்ல தான் இருந்தேன். அப்போ வந்து இந்த என்ட்ரி ஏன் எடுக்கிறோம் எங்கே எடுக்கிறோம்னு தெரியாம ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் கேண்ட்லேருந்து எடுத்துட்டு இருந்தேன். பட் இப்போ நம்ம கோர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த கான்செப்ட் ஏன் எங்கே என்ட்ரு ஆகணும், எந்த இடத்துல வந்து டேர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வந்து எந்த கான்செப்ட்ல நம்ம பார்க்குறோன்றதெல்லாம் கற்றுக்கிட்டேன். மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்கு, நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி அந்த நான் பண்ண தப்பு என்னன்னா கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் வைக்காம இருக்கும்போது தான் எனக்கு வந்து டார்கெட் ஹிட் ஆகுதுன்றதுனால கொஞ்சம் இருந்தேன். அந்த டிஃப்ரென்ஸ்ல வந்து அடிக்கடி கொஞ்சம் லாஸும் போயிட்டு இருந்தது. பட் இப்போ வந்து கொஞ்சம் நிறையாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். அது மாதிரி இந்த டார்கெட் வந்து ஷார்ட் டார்கெட்டே ஃபார் பெட்டர் தென் லாங் டார்கெட்ன்றதுனால கொஞ்சம் எனக்கு வந்து அது ஓகே ஆகுது. ஷார்ட் டார்கெட் வைக்கும்போது ஒரு 20 பாயிண்ட்ஸ் தான் வைக்கிறேன், இல்லை நான் நடுவில் என்ட்ரு ஆகிறேன்னா 10 பாயிண்ட்ஸோட வெளியே வந்துடுறேன் அப்படின்னா நம்ம லாஸ்ட்லாம் வெளியே வர மாதிரி இருக்கு. நம்ம இப்போ அது லாஸ்ட்டாக கொஞ்சம் பேச ஆரம்பிச்சோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் லாங் டார்கெட் போகும்போது நடுவில் திரும்புறதுனால நமக்கு போகுது. நம்ம 20-20 கூட பிடிச்சிக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து கன்சிஸ்டன்சி வர ஆரம்பிச்சு. இப்போ நான் மொத்தமுமே நான் வந்து ட்ரேடிங்னா வந்து நான் இப்போ இங்கே உங்கள் கோர்ஸ் வந்து தான் கற்றுக்கிட்டேன். முன்னாடி வந்து சும்மா காமன் வீடியோஸ் மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன். அதை வச்சு பண்ணேன், பட் நிறைய லாஸ். இப்போ வந்து ஓரளவுக்கு ஓகே, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, ஸோ நான் வந்து கோர்ஸ்லயே நிறைய தடவை சொல்லியிருப்பேன், உங்களுக்குன்னுட்டு ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே ஒவ்வொரு நேச்சர் அப்படின்ட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஒரு சிலருக்கு ஃபர்ஸ்ட் 1 hourல ட்ரேட் பண்றது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஒரு சிலருக்கு ஃபர்ஸ்ட் 1 hour கழிச்சு ட்ரேட் பண்றதா ரொம்பவே அதிகமான கன்சிஸ்டன்சியை கொடுக்கும். ஸோ உங்களுக்கு ஓவராலா ஒரு டேல என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் ட்ரிகர் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ உங்களுடைய நேச்சர் கூட சேர்ந்து அந்த ஸ்ட்ராட்டஜிஸை நீங்க தான் அலைன் பண்ணணும். என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா ஓவராலா ஒரு ஹோல் டேல என்னென்ன ஒர்க் அவுட் ஆகும், மார்க்கெட்டோட ஹோல் மூமெண்ட் எப்படி இருக்குங்கிறத நான் சொல்லிடுவேன். அதுல எது உங்களுடைய நேச்சருக்கு, உங்களுக்கு எது ஃபேவரட், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எது கூட அலைன் ஆகுதோ அதுதான் நீங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா பண்ணி ஆகணும். ஸோ இதை வந்து நீங்க கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து இவங்களுக்கு வெங்கடேஷ் சார் மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இது அப்ளிகபிள். எல்லாருமே உங்களுக்குன்ட்டு ஒரு நேச்சர் இருக்கு, அது நம்மளுடைய மார்க்கெட் டைமிங்ல எது கூட சூட் ஆகுதுன்னு பார்த்து அதுலதான் நீங்க வந்து ட்ரேட் பண்றதுக்கு கன்சிஸ்டன்சியை நீங்க அதுலதான் இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஆக்சுவலி. ஓகே, ஸோ தேங்க்யூ வெங்கடேஷ் சார் ஃபார் யுவர் ஃபீட்பேக். நெக்ஸ்ட் வேற யாராவது ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா? மேடம் வணக்கங்க, அங்கராஜ் பேசுறேன். வணக்கம் அங்கராஜ் சார். உங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் 3 விஷயத்துல வந்து நான் ரொம்ப தெளிவா இருக்கேங்க. ஒண்ணு வந்து டிசிப்ளின், அது ரொம்ப பக்காவா பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எல்லாருமே ட்ரேட் பண்ணலாம், பட் ஆனா நீங்க சொல்லி கொடுத்தது ஃபர்ஸ்ட் நம்ம காலைல எந்திரிச்சோன்னா ட்ரேடிங் பண்றதுக்கான வேலைகளுக்கு நம்ம வந்து முன்னெச்சரிக்கையா ரெடி ஆகணும். முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 9 மணி 10 மணிக்கு இதை லேப்டாப் திறக்கிறது பாக்குறது, ஏதோ ஒரு பக்கம் அது போகும், நம்மளும் பின்னாடியே ஓடுவோம், லாஸ் ஆயிரும், மறுபடியும் அது மேல இருந்து கீழே வந்தா பின்னாடி ஓடி போய் மறுபடியும் லாஸ் பண்ணிட்டு தான் உட்காந்துருந்தோம். அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா மென்டல் ப்ரெஷர் ஆகி இது என்னடா இது, எல்லாரும் சொன்ன மாதிரி இது வந்து சூதாட்டம் தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. உங்க கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் காசு பணம் இல்ல, டிசிப்ளின் தான் வேணும் அப்படிங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டா சொல்லி கொடுத்தீங்க. 2-3 விஷயம் பர்சனலா சொன்னீங்க, இந்த மெடிடேஷன் மற்றதெல்லாம் சொன்னீங்க, அதெல்லாம் ரொம்ப ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு மாங்க் மாதிரி ஆயிட்டேங்க. எனக்கு 20 பாயிண்ட் கிடைச்சா போதும்னா என்னால அது மனசு திருப்தியா க்ளோஸ் பண்ணி வைக்க முடியுது. ஃபர்ஸ்ட் அந்த 11 o'clock நீங்க ஃபர்ஸ்ட்லாம் கொடுப்பீங்க இல்லைங்க டெலிகிராம் சேனல்ல வந்து லைவ்ல வரப்ப, அந்த 11 o'clock என்னால வந்து அந்த 20 பாயிண்ட்ஸ் முடிச்சோம்னா சந்தோஷம் மனசு நிறைவோட க்ளோஸ் பண்ணிடுறேங்க. இல்லைன்னா ஏன் இவ்வளவு போயிடுச்சு, நம்ம இங்க வாங்கினோம், நம்ம வாங்கினதுல இருந்து 100 பாயிண்ட் மேல போயிடுச்சுன்னு சொல்லி அடுத்த நாள் அதுக்காக உட்காந்துருப்பேன். அப்ப பாத்தீங்கன்னா 0 ஆயிடும், நிறைய போயிடுச்சுங்க. ஆனா இப்ப இன்னைக்கு வந்து அந்த டிசிப்ளின் உங்ககிட்ட வந்து கோர்ஸ் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நல்ல ஒரு பெரிய டிசிப்ளின் கிடைச்சிருக்கு. 2வது மார்க்கெட்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து உண்மையிலேயே நல்ல ஒரு பிசினஸ். இது வந்து நம்ம பணம் சம்பாதிக்கிறத விட நம்மளோட நாலேஜ் கெயின் பண்றதுக்கான இடம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் மேடம். அதுக்கப்புறம் உங்களோட கோர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நான் வேற எந்த யூடியூப் சேனலையும் பார்க்கறதுல வீடியோஸையும் பார்க்கறதுல உங்களோட இதை மட்டும் ரிப்பீட்டேஷன், அவ்வளவுதான். இன்னைக்கு நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. டெய்லி 20 பாயிண்ட் என்னால பிடிக்க முடியுது. டெய்லி 5 லாட் எடுக்கிறேன் கண்டினியூஸா. காலையில நீங்க லைவ் வந்தோடனே உங்களை ஃபாலோ பண்ணுவேன்.
ஆனா நீங்க சொல்லிடுவீங்க, சொன்னதுக்கு அப்புறம் நான் வந்து அந்த புல் பேக்குக்கு அப்புறம் தான் என்ட்ரி எடுக்கிறேன். பட் ஆனா எனக்கு கன்சிஸ்டன்சியா நல்ல ப்ராஃபிட் இருக்குங்க. ரொம்ப நன்றி, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் ஆல் தி பெஸ்ட் சார். உங்களுடைய ப்ராஃபிட்ஸ் இதுக்கப்புறமா நான் சொன்ன விஷயத்த நீங்க கண்டினியூஸா அந்த ப்ராஃபிட்டை எப்படி வித்ட்ரா பண்ண எப்படி ரீஇன்வெஸ்ட் பண்ணணும் அதை மட்டும் நீங்க கன்சிஸ்டன்சியா கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரியான ரிசல்ட் உங்களுக்கு ஒரு 3 மந்த்ஸ் ஏன் 6 மந்த்ஸ் கூட நீங்க மேக்ஸிமம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா அந்த ரிசல்ட் கிராஜுவலா இம்ப்ரூவ் ஆகி வரும். அண்ட் நீங்க மேடம் ஸ்டார்டிங்ல ஜாயின் உண்மையிலே பண்ணும்போது எப்படி இப்பதான் பண்ணீங்கன்னு தெரியும். இப்போ உங்களுக்கு நிறைய கண்டிப்பா சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்திருக்கு. எப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பா வருதோ கண்டிப்பா. அப்பதான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபெயிலியரையும் நீங்க எதிர்பார்த்து போக மாட்டீங்க, சக்சஸையும் எதிர்பார்த்து போக மாட்டீங்க. உங்களுடைய கடமையை மட்டும் நீங்க அதுல பண்ணுவீங்க, சக்சஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும். இப்பதான் மேடம் ப்ராஃபிட்ன்றது வித்ட்ரா போட்டிருக்கேன். இது வரைக்கும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப கண்டிப்பா உண்மையை சொன்னேன். லாஸ்டா வந்து ஒரு 45 டேஸ் ட்ரேடிங்ல வந்து 30 டேஸ்க்கான ப்ராஃபிட் எடுத்துட்டு 15 டேஸ்க்கான ப்ராஃபிட் உள்ள வச்சிருக்கேன். ரொம்ப காசும் போடலைங்க. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நிறைய காசு தேவையில்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது மைண்டோட அந்த இது வேணுங்க, பவர் வேணும். ஸ்ட்ராட்டஜின்றது ஒரு விஷயம் இருந்தா நம்ம வந்து ஒரு 10,000 ரூபாய் வச்சு கூட நம்மளால டெய்லி ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்க முடியுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றிங்க மேடம், அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ்ங்க. தேங்க்யூ சார். ஆக்சுவலி நீங்களாம் ஜாயின் பண்ணதுனால தான் எனக்கு வந்து என்னுடைய நாலேஜை உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைச்சிருக்கு. ஸோ ஆக்சுவலி நீங்களாம் ஜாயின் பண்ணதுக்கு தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தேங்க்ஸ் அப்படிங்கறத வந்து சொல்லணும். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் ஜாயினிங் திஸ் கோர்ஸ். தேங்க்யூ ஏன் மேடம், அப்படின்னா தேங்க்யூ மேடம். இவ்வளோ பெரிய விஷயத்த கத்துக்கிட்டு இதை நான் மட்டுமே எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா ஒரு கட்டத்துல எனக்கே அது வந்து யூஸ் ஆகாம எதுவுமே ஒரு விஷயத்த கடல் கொடுத்து அது எதுவுமே யூஸ் ஆகாம போயிருக்கும். பட் அது இப்ப இத்தனை பேருக்கு அது யூஸ் ஆகுது அப்படிங்கிறப்போ அதுதான் எனக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்பாக்சனா இருக்கு. தேங்க்யூ அங்கராஜ் சார். நெக்ஸ்ட் வேற யாராவது தேங்க்யூ ஃபீட்பேக் மேடம். கொடுக்குறீங்களா? என்னாச்சு எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டீங்க? சரி, ஓகே. ஸோ இன்னும் ஒரு 4 மினிட்ஸ்ல நம்ம இந்த மீட்டிங்கை வந்து முடிச்சுக்கலாம். ஸோ ஃபைனலா யாராவது ஒருத்தங்க மட்டும் ஃபீட்பேக் கொடுக்கறதா இருந்தா நீங்க இந்த கால்லயே கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப்ல கூட எனக்கு செப்பரேட்டா உங்களுடைய ஃபீட்பேக்கை நீங்க வந்து ஒரு வாய்ஸ் நோட்டா கூட நீங்க எனக்கு சென்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ எல்லாருடைய ஃபீட்பேக்குமே எனக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விஷயத்துக்காக வந்தீங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்குமே நான் யார் யார் எப்படி எப்படி அப்படிங்கிறத பார்த்து ஒவ்வொருத்தருக்காகவுமே ஒவ்வொரு விஷயத்த நான் வந்து இதுல பண்ணியிருக்கேன். இந்த கோர்ஸ்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒவ்வொருத்தரையும் எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படிங்கறத ஸ்பெசிஃபிக்கா நான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு எல்லாருடைய ஃபீட்பேக்குமே இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபைனலா யாராவது ஒருத்தங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம். ஹலோ மேடம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேடம். மேடம் நானும் எல்லாம் லேர்ன் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் நிறைய தடவை நிறைய என்ட்ரி எடுத்து லாஸ் ஆகிட்டு நிறைய அமௌண்ட் போயிடுச்சு. இப்போ கோர்ஸ் ஜாயின் பண்ணதுலேருந்து ஒரு டீசென்ட்லி ப்ராஃபிட் எடுத்துட்டு இருக்கேன். இன்னும் அந்த ஓகே. கொஞ்சம் லைட் ஃபியர் இருக்கு மேடம். என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்றது அளவுக்கு அந்த ஃபியர் மட்டும் இன்னும் போகல மேடம். உங்க நேம் சார். மினிமம் ஆக்சுவலி நேம் ப்ராஃபிட் அந்த நீங்க மாதிரி எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே. ஆக்சுவலி உங்க நேம் என்ன சார்? நீங்க உங்களுடைய நேம் இங்க வேற மாதிரி பாலச்சந்தர் மேடம். டிஸ்பிளே ஆகுது. பாலச்சந்தர் சார். ஓகே ஓகே. ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா என்ட்ரிஸ் எடுக்கிறீங்க, க்ளோஸ் பண்ணிடுறீங்க. பட் மறுபடியும் நீங்க ரீஎன்ட்ரி எடுக்கிறதுல கொஞ்சம் அவசரப்பட்டுறீங்க. ம். ஸோ இதை நான் உங்ககிட்ட நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆமா என்ட்ரினா ஆமா நீங்க கரெக்டாக தான் எடுக்கிறீங்க, கரெக்டா எடுத்து ப்ராஃபிட்ஸையும் கேப்சர் பண்ணிடுறீங்க. மறுபடியும் மார்க்கெட் ஆமா மறுபடியும் செகண்ட் நம்மளுக்கு டார்கெட் லெவல் போகும்போது நடுவுல நீங்க கரெக்டா போயிட்டு என்ட்ரி எடுத்துறீங்க. அதனால உங்களுக்கு அந்த எஸ்எல் மோஸ்ட் ஆஃப் த டைம் செகண்ட் என்ட்ரில வந்து ஹிட் ஆகுற மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கான ஆமா. ஸ்டெப்ஸையும் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். எக்ஸாக்டா ரீஎன்ட்ரி எடுக்கும் போது என்ன பண்ணணும் அப்படிங்கறத. ம். ஓகே. ஸோ இதை தவிர்த்து ஓகே நீங்க மேடம். வேற ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணுமான்னு பாத்தீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் குட். பட் நீங்க இன்னும் கொஞ்சம் சைக்காலஜிக்கலா இன்னும் நிறைய செல்ஃப் டிசிப்ளின் இன்னும் கொஞ்சம் நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இப்போதைக்கு உங்ககிட்ட அப்சர்வ் பண்ணது வந்து இதுதான். ஸோ ரீஎன்ட்ரியில தான் மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து தப்பு நடக்குது. இதை நான் அப்சர்வ் பண்ணது. ஓகே ஓகே. ஓகே. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறதே நான் உங்களுக்கு டெய்லி அனாலிசிஸ்ல வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஸோ உங்களுடைய டைம் எல்லாரோடைய டைமையும் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க ஒரு ஃபீட்பேக் அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்கீங்க.
100 days ஒரு கோர்ஸ் கண்டக்ட் பண்றது, அதுவும் லைவ் கைடன்ஸோட நான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ லைவ் மார்க்கெட்ல சம் டேஸ் பாத்தீங்க அப்படின்னா எஸ்எல் ஹிட் ஆகும். அப்போ எஸ்எல் ஹிட் ஆகிருச்சு அப்படின்ட்டு நீங்க படுற அந்த எஸ்எல் ஹிட் ஆயிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றது அப்படின்ட்டு யோசிக்கிறத காட்டிலும் நான் நிறைய யோசிச்சது நிறைய இருக்குது. ஏன் அப்படின்னா எஸ்எல் ஹிட் ஆகிருச்சு, ஓகே, இப்ப நம்ம வந்து பேஷன்ஸா இருக்கணும். என்ன நம்பி நிறைய பேர் இருக்கிறீங்க, கரெக்டா? அப்போ எல்லாத்துக்கும் கரெக்டான கைடன்ஸ் கொடுக்கணும். அப்படின்னா நீங்க மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த மைண்ட் கண்ட்ரோலை கம்பேர் பண்ணும்போது நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பர்சனல் சுச்சுவேஷன்ஸ்ல இருந்து வந்திருக்கீங்க. ஒரு 100 பேர் இருக்கீங்கன்னா 100 பேரும் ஒவ்வொரு விதமான ஒரு மைண்ட் செட்டோட என்கிட்ட பேசும்போது எல்லார்கிட்டயும் கன்சிஸ்டன்டா ஒரே விதமா நான் பேசணும், ஒரே விதமா அந்த விஷயத்த நான் டேக்கிள் பண்ணி கொண்டு வரதுக்கான மைண்ட் செட்டையும் நான் வந்து டெவலப் பண்ணிக்கணும், கரெக்டா? ஸோ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டாஸ்க்கை கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்ப அதிகமான ஒரு டாஸ்க் ஆஸ் வெல் as ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது. அதை 100 days ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா மேனேஜ் பண்ணியிருக்கேன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ. நீங்க எல்லாருமே இந்த கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணதுனால எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க தான் கொடுத்துருக்கீங்க ஆக்சுவலி. ஸோ இந்த ஒரு விஷயத்த எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கு நீங்க ஜாயின் பண்ணதுனாலதான் இது உங்க எல்லாத்துக்கும் தெரிய வந்து நீங்க உங்களுடைய பர்சனல் லைஃப்லயுமே ட்ரேடிங் கரியர்லயுமே நீங்க இம்ப்ரூவ் ஆகியிருக்கிறீங்க. ஸோ தேங்க்ஸ் அ லாட். யாராவது ஃபீட்பேக் கொடுக்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப்ல வாய்ஸ் நோட் வந்து எனக்கு கொடுக்கலாம். அண்ட் இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸ்ல இந்த மீட்டிங் வந்து எண்ட் ஆகிடும். ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் திஸ் மீட்டிங். ஸோ நம்ம லைவ் அனாலிசிஸ் அண்ட் டெய்லி அனாலிசிஸ்ல இன்னும் நிறைய விஷயங்களை இன்டெப்தா நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ மேடம். யா தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ மேம். மேடம். தேங்க்யூ.